சில மனிதர்கள் வாய் மூலமாக அல்லது நடத்தை மூலமாக நம்மை நோவினை செய்வார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இதோ அவர்களுக்காகவும் முஃமின்களான நமக்காகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு தொழுகையிலே மகத்துவமான ஒன்றை சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1163வது ஹதீஸாக சுபுஹ் தொழுதவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். இவ்வாறு அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ள அவர் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி நடந்து அது குறித்து அல்லாஹ் உங்களிடம் மறுமையிலே விசாரணை செய்து அதை உங்களிடம் கண்டுகொண்டதால் உங்களை நரக நெருப்பில் குப்புறத் தள்ளும் நிலை உங்களுக்கு ஏற்படுத்திவிட வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நீங்கள் நாவினாலோ அல்லது நடத்தையாலோ துன்புறுத்தினால் நாளை அது குறித்து அவரிடத்திலே விசாரணை செய்யப்படும். அப்படி யார் என்னுடைய பொறுப்பிலே இருந்த என்னுடைய அடியானை நீ எப்படி நோவினை செய்வாய் என்று அல்லாஹ் கேட்கிறான் மறுமை நாளிலே என்றால் இந்த தொழுகையினுடைய பாக்கியம் எப்படிப்பட்ட பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமையிலேயும் கிடைக்கக்கூடிய நன்மையை இங்கே அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நோவினை தரக்கூடியதாக இருந்தாலும் இது போன்ற தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கும் போது அல்லாஹ் தரமாட்டானா? இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களுக்காக நமக்காக துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக என்னிடம் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சுன்னத்தாக இருக்கிறது.